14 வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ் அந்த சின்ன பையனை அடிக்க வந்த பாகிஸ்தான் அணியை சேர்ந்த வீரர்கள். அது மட்டும் இல்லாம இந்த மேட்சின் கடைசி ஓவர்ல யாருமே எதிர்பார்க்காத பயங்கரமான ஒரு எச்ச வேலை, மோசமான விஷயங்களை பாகிஸ்தான் அணி டீம் அவங்க செஞ்சிருக்காங்க. இதன் காரணமா யாரும் எதிர்பார்க்காத அதிர்ச்சி தரும் ரிசல்ட் இந்த மேட்ச்ல நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்சின் நிறைவு செய்யறப்ப கூட அடிதடி மாதிரியான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மைதானத்துல நேற்று நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணி 2 வீரர்களுமே கத்தார்ல அண்டர் 19 ஆசிய கோப்பை ஆட்டங்கள் விளையாண்டிருக்காங்க. முக்கியமான இந்த மேட்ச்ல நேற்று யாரும் எதிர்பார்க்காத பரபரப்பான சம்பவங்கள் பற்றி எரியக்கூடிய மேட்ச் மாதிரி தான் இந்த ஆட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இந்த மேட்ச்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட்டான விவரம் டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அதாவது கடந்த 4-5 நாட்களாக கத்தார்ல டோஹா அப்படிங்கிற கிரிக்கெட் ஸ்டேடியத்துல கிட்டத்தட்ட 8 அணிகள் கொண்ட ஆசிய கோப்பை ஆட்டங்கள் அண்டர் 19 அதே போல இந்திய ஏ டீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆசிய கோப்பைக்கான ஆட்டங்கள் தற்போது நடந்துகிட்டு வருது. ஸோ இந்த ஆட்டத்தில் தான் பாகிஸ்தான் அவங்க ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சு நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண வச்சாங்க. இதுல நம்ம சூரியவன்ஷி வைபவ் அதே போல ஆர்யா 2 பேருமே நம்ம இந்திய அணியின் ஓப்பனர்களாக இறங்கியிருந்தாங்க. ஸோ வைபவ் அவர் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து எப்படி அடிப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முதல் பாலே 6 அடிக்க ட்ரை பண்ணாரு. ஆனாலுமே பவுண்டரியோட தான் இந்த மேட்சின் ஃபர்ஸ்ட் பாலையே சூரியவன்ஷி வைபவ் அவரு அடிக்க விளையாட துவங்கி இருந்தாரு. இப்படி இருக்க மறுமுனையில நின்றுகிட்டு இருந்த ஆர்யா அவர் பங்குக்கு அவரும் அதிரடியாக விளையாட நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் கொஞ்சம் வேகமா உயர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலுமே ஆர்யா திடீர்னு 10 ரன்லயே அவரு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு அப்புறமா வந்த நமன் அவரும் வைபவ் 2 பேருமே சேர்ந்து இந்திய அணியின் ஸ்கோரை பவர் பிளே முடியறதுக்கு உள்ளே ஒரு நல்ல டீசென்டான ஸ்கோருக்கு உயர்த்தி கொண்டு போனாங்க. இப்படி இருக்க ஒரு கட்டத்துல வைபவ் அவரை விட நமன் பாத்தீங்கன்னா செம்மையா அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா திடீர்னு 35 ரன்ல அவருடைய விக்கெட்டை இழக்க வைபவ் இதுக்கு முன்னாடி அவரு 44 பந்துக்கு 144 ரன்கள் எடுத்தாரு. அந்த மாதிரியான ஒரு செம்மையான பேட்டிங் வெளிப்படுத்தாம கொஞ்சம் ஸ்லோவான நிதானமான பேட்டிங்கை தொடர்ந்து வைபவ் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க அடுத்தடுத்து மறுமுனையில நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா விக்கெட் சரிவுல விக்கெட்டை இழந்து தடுமாறிக்கிட்டே இருந்தாங்க. இதுல கேப்டனான சதீஷ் சர்மா அவர் ஒரு 5 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததா வந்த நெஹல் அவரும் 8 ரன்னுக்கு அவுட் ஆக ஐபிஎல்ல கண்டிப்பா அவுட் ஆஃப் சர்மா இவர் பேரை நிச்சயமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. செம்மையான பேட்டிங் விளையாடக்கூடிய பிளேயர். ஆனா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 6 பந்து விளையாண்டு அவுட் ஆஃப் சர்மா டக் அவுட் ஆனதால இந்திய அணியின் விக்கெட்டுகள் எல்லாமே மலன்னு சரிஞ்சு எங்க 150வது எடுப்பாங்களா அப்படிங்கிற மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஆனாலுமே ஒரு நம்பிக்கையாக சூரியவன்ஷி வைபவ் ஸ்ட்ரைக்ல நிக்கிறாரு. ஆனாலுமே அவர் விக்கெட் விழுது அப்படிங்கிறதால ரொம்ப பொறுமையான பேட்டிங் தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு வைபவ். ஆனாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல வைபவ் அவரால் நிதானமா இருக்க முடியல. 45 ரன் இருக்கிறப்ப சிக்ஸர் ட்ரை பண்றாரு. சிக்ஸர் லைன்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானி அவங்க கேட்ச பிடிச்சு வைபவ் அவரை 45 ரன்னுக்கு அவுட் ஆக்கி விட்டுட்டாங்க. இதன் காரணமா அடுத்ததா வந்த ஹர்ஷா தூபே அவர் மட்டும் ஒரு 19 ரன் எடுத்து கொடுத்தாரு. மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா போட்டுன்னு இழந்துட்டாங்க. இதன் காரணமா 20 ஓவர் கூட முழுசா நம்ம இந்தியா விளையாட முடியல. 136 ரன்னுக்கு 10 விக்கெட்டை பாகிஸ்தான் அணி கிட்ட இழந்து 137 ரன்கள் வெற்றியின் டார்கெட்டாக பாகிஸ்தான் அணி அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்க இந்த ரன்னை பாகிஸ்தான் அவங்க சேசிங் பண்ண வராங்க. நம்ம இந்திய போலர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா தான் பந்து போட்டாங்க. ஆனாலுமே 2ஆம் பாதியில டியூ அதிகமா பெஞ்சதால இந்திய அணியின் போலர்களால பாலை கரெக்டா கிரிப் பண்ண முடியல. அதே போல டியூ அதிகமா பெய்யறதால பிச்சும் பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமான ஒரு பிச்சாக மாறினதால பாகிஸ்தானி ஓபனரான சடாக் பயங்கரமா நம்ம இந்திய அணியின் போலர்களுடைய பந்தை அடிச்சு வெலாசி தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலுமே கஷ்டப்பட்டு நமீன் அவருடைய விக்கெட்டை 14 ரன்ல இன்னொரு ஓபனரான அவருடைய விக்கெட்டை தூக்குனாங்க. அதே போல யாசிர் கான் அவருடைய விக்கெட்டையுமே நம்ம இந்தியா அடுத்தடுத்துன்னு தூக்குனாங்க. இப்படி இருக்க ஓபனரான சடாக் அவரை மட்டும் நம்ம இந்திய அணியின் போலர்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ அந்த நேரத்தில் தான் சடாக் அவருடைய விக்கெட்டை அவர் 50 அடிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய விக்கெட்டை வீழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருந்தது. அதாவது அவர் சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணாரு. அந்த சிக்ஸர் லைன்ல நெஹல் பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு கேட்சை பிடிக்கிறாரு. கேட்சை பிடிச்சிட்டு வெளியே போற மாதிரி இருக்கு, அந்த கோட்டை விட்டு வெளியே போற மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனே பக்கத்துல வைபவ் ஓடி வராரு. வைபவ் கிட்ட அந்த பாலை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்ஸர் லைனை தாண்டி வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்துட்டாரு. ஆனா அதே போல அந்த பாலையும் பாத்தீங்கன்னா வைபவ் அவர் கேட்ச் பிடிச்சதால
ஓபனரான சடாக் அவுட் ஆயிட்டாரு. இந்தியாவுக்கு இனிமேட்டு இந்த மேட்ச்ல பிரேக் த்ரூ கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அந்த விக்கெட்டுக்கான செலிப்ரேஷனை பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே போல மறுமுனையில அம்பையர்கள் எல்லாருமே அவங்க கூட நிச்சயமா விக்கெட் விழுந்துச்சா இல்லையா அப்படின்னு தேர்ட் அம்பையர் கொடுத்து செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த செக்கிங் அந்த நேரத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்க அதை செக் பண்ணி பார்த்த அம்பையர்கள் பாத்தீங்கன்னா கடைசியா அந்த பால் டெட் பால் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது எதிரணி பாகிஸ்தான் அணி அவங்களுக்கு சிக்ஸரும் கிடையாது, நம்ம இந்தியாவுக்கு விக்கெட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட்டை பதில அம்பையர்கள் அவங்க கொடுத்திருந்தாங்க. இத சற்றே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு மோசமான பேட்ஸ்மேனாக அங்க ஸ்ட்ரைக்ல நின்று ஆரம்பத்துல இருந்து அடிச்சுக்கிட்டே இருந்ததே ஓபனரான சடாக் அவர்தான். அவரை ஒரு வழியா நம்ம இந்தியா கஷ்டப்பட்டு கேட்ச பிடிச்சு அவுட் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல அம்பையர்கள் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அது அவுட் கிடையாது, அதே போல அந்த அவுட்ல கொஞ்சம் சர்ச்சையான சிக்கலான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதால நமக்கு அவுட்டும் தரல, அதே போல பாகிஸ்தானுக்கு ரன்ஸும் தரல அப்படின்னு டெட் பால் அப்படின்னு அந்த பந்தை அம்பையர்கள் அவங்க அறிவிச்சிருந்திருக்காங்க. ஸோ இதனால நம்ம சூரியவன்ஷி, வைபவ், அதே போல ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள், முக்கியமா கேப்டனான சேட்டி சர்மா எல்லாருமே போய் அங்க அம்பையர்கள் கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க, சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க. அதாவது சிக்ஸர் லைனை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே அவரு பந்தை உள்ள தூக்கி போட்டிருக்காரு. நெஹல் வைபவ் கிட்ட பால த்ரோ பண்ணது தெளிவாக தெரியுது. அப்படின்னா இது அவுட் தானே, எப்படி நீங்க அவுட் தராம இந்த பால டெட் பாலா அறிவிப்பீங்க அப்படின்னு அம்பையர்கள் கிட்ட நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே போய் சண்டை போட்டிருக்காங்க. வைபவ், சேட்டி சர்மா, அதே போல நெஹல் எல்லாருமே சண்டை போட்டிருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்களும் பாத்தீங்கன்னா அம்பையர் கிட்ட வாக்குவாதம் பண்றதை பார்த்துட்டு அவங்களும் வந்து நம்ம இந்திய பிளேயர்கள் கிட்ட இது அவுட்டே கிடையாது, தேர்ட் அம்பையர் தான் சொல்லிட்டார்ல அப்படின்னு அந்த வாக்குவாதத்துக்கு உள்ள அங்க பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்களுமே வர அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சண்டையை பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா அந்த கேட்சை பிடிச்சி த்ரோ பண்ணது வைபவ் அவர்கிட்ட தான். வைபவ் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாக்குவாதம் செஞ்சிருக்காரு. அப்போ யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானி பிளேயர்கள் அவங்க வைபவ் அவருடைய சட்டையை பிடிக்க, வைபவ் பதிலுக்கு பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்களுடைய சட்டையை பிடிக்க ஒரு பயங்கரமான உச்சக்கட்ட சண்டை ஏற்படுற மாதிரியான ஒரு பரபரப்பான சூழல் அந்த இடத்துல நிலவ ஆரம்பிச்சுது. உடனே அம்பையர்கள் பல பேர் அந்த இடத்துல கூடி இரண்டு பிளேயர்களையுமே சமாதானப்படுத்தி, இல்ல தேர்ட் அம்பையர் அவங்க கொடுக்குற அந்த டிசிஷனை கண்டிப்பா பிளேயர்கள் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு, அதனால இத டெட் பால் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதாவது நம்ம இந்தியாவுக்கு விக்கெட்டும் கிடையாது, பாகிஸ்தானுக்கு ரன்ஸும் கிடையாது அப்படின்னு அறிவிக்க, அதுக்கு அப்புறமா மீண்டும் பார்த்தீங்கன்னா மேட்ச் தொடர்ந்து நடக்க, அப்பவே சடாக் அவரை அவுட் பண்ணியிருந்தா நிச்சயமா இந்த மேட்ச்ல அவர் 50 கூட அடிக்கல, நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனா சடாக் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நாட் அவுட் ஆகல. 79 ரன்கள் எடுத்து நாட் அவுட் ஆகாமலையும் இருந்து நம்ம இந்தியா லாஸ்டா இந்த மேட்ச்ல வெற்றி பெற முடியல, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதே போல பாகிஸ்தான் இந்த மேட்ச்ல 8 விக்கெட் வித்தியாசத்துல நம்ம இந்தியாவை வீழ்த்தி ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆசிய கோப்பை ரேசிங் ஸ்டார் அப்படிங்கிற இந்த எடிஷன் ஆசிய கோப்பையில பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமா முதல் டீமா அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதே போல நம்ம இந்தியாவுக்கு அடுத்ததா ஓமன் அணி கிட்ட இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ஜெயிச்சா செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைவாங்க. அதே போல இந்த மேட்ச்லயுமே பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க எல்லாருமே மோசமா நம்ம இந்திய பிளேயர்கள் கிட்ட வந்து சண்டை போட்டது. ஏன்னா அம்பையர்கள் கிட்ட தான் நம்ம இந்திய பிளேயர்கள் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் திடீர்னு பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க உள்ள பூந்து நம்ம இந்திய பிளேயர்கள் கிட்ட சண்டை போட்டது. முக்கியமா 14 வயது சிறுவரான சூரியவன்ஷி வைபவ் அவர் மேலேயே பார்த்தீங்கன்னா சட்டையை பிடிச்சி சண்டை போடுற மாதிரியான ஒரு மிகப்பெரிய பற்றி எரியக்கூடிய ஒரு பயங்கரமான விஷயத்த மைதானத்துக்குள்ள செஞ்சதால பாகிஸ்தான் பிளேயர்கள் மேல நிச்சயமா ஐசிசி அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு என்னமோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. அதே போல இந்த ஆசிய கோப்பை தொடர்ல நிச்சயமா நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்னொரு முறை கண்டிப்பாக மோதுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த அடியை நம்ம இந்தியா திருப்பி பாகிஸ்தான் அணிக்கு அடுத்து நடக்க போற ஆட்டங்கள்ல தருவாங்களா அப்படின்னு.